எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுது? இது வந்து ஷாப்பிங் vlog. ஷாப்பிங் வெளிக்கிட்டாச்சு, எல்லாரையும் மல்லி கட்டி கொண்டு பேக் எல்லாம் எடுத்தாச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, வெளிக்கிட போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். வெளியில் எப்படி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. சும்மா வெதர் வந்து சூப்பர்வா இருக்குங்க. ரோஸ் எல்லாம் வந்து பூத்து முடிஞ்சுது. இனி இப்போதைக்கு எந்த பூவுமே இல்லை. இனி ஸ்ப்ரிங்குக்கு தான் இனி எங்களுக்கு பூ. எங்களோட மரங்களெல்லாம் அப்படியே தான் இருக்குது, எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லை. இஞ்சால இருக்க மரத்தை பாருங்க, அப்படியே தான் நிற்கிது. என்னத்துக்கு கேமாட் போகிறோம்? அதான் என்ன வாங்க போகிறோம்? என்ன திங்ஸ் வாங்க போகிறோம்? இது எங்களோட ரோட், எங்களோட வீட்டின் பின்பக்கம் இது ஒரு ஸ்கூலோட இருக்கிற ரோட். இங்கே வந்து எங்களுக்கு 4:30 மட்டும் ஸ்கூல் ஜோன். 40 தான் போகலாம். ரோட்டை காட்ட போறீங்க? சாரி, 2:30 to 4. யா. I love you. இப்போ ஷாப்பிங் வந்துட்டோம். ஊத்தியா இருக்கு. உண்மையா இங்கே பாருங்கப்பா, என்ன நடக்குது? என்ன செய்றீங்க? நடக்கிறோம். அண்ணா போகிறார் முன்னுக்கு. எங்களோட மேடிங்டன் ஷாப்பிங் சென்டர் என்ட்ரன்ஸ் இது. அது வேணாம். உடைஞ்சிட்டு அது ஊத்த உடைஞ்சிட்டு. என்னது இல்லைங்களா மாறாம் பிடி இறக்கி விடவா? உண்மையால் ஏன் அழுகிறீங்க? என்னாச்சு? இதான் அந்த ஷாப்பிங் சென்டர் கேமார்ட். பாருங்க, இந்த மகளிர் இருந்துங்க. என்ன அட உண்மையால் ஏன் இப்போ அழுகிறீங்க? எங்க சூப்பி எங்க? சுபி வேணுமா? சுபி வேணுமா? லிங்காவுக்கு வந்து பிளாக் கலர் ஜீன்ஸ் வந்து பார்த்துனாங்க ஸ்கூலுக்கு. ஏற்கனவே லாஸ்ட் டைம் 1 தான் எடுத்துனாங்க, அவனுக்கு அது பத்தாது. இப்போ இன்னொரு அவன் ஸ்கூலில் வந்து கருப்பு கலர் உடுப்பு தான் நார்மலாக. கீழே ஜீன்ஸ் வந்து ஷர்ட்ஸ் வந்து வெளியில் வாங்கலாம், ஆனால் ஜீன்ஸ் வந்து குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ எந்த விதமான பிளாக் கலர் ஜீன்ஸும் போட்டால் சரி, பிளெயினாக இருக்கணும், பிளாக்காக பிரிண்டட் எதுவுமே இல்லாமல். ஸோ அப்படி போட்டால் ஓகே. ஸோ அதான் ஒய்ஃப் வந்து பார்க்குறா. இந்த இப்போ தான் உண்மையால் கொஞ்சம் அடங்கி போயிருக்குது. இவ்வளோ நேரம் கத்தி கொண்டு அந்த ஆப்பிளையும் தூக்கி போட்டு அநியாயமாக போயிட்டுது. அப்படி நிலத்தில் தட்டி விழுத்தி. என்ன எடுக்க இல்லையா? என்ன பிளாக் கலர் இல்லையா? சைஸை காணையில் 5 தானே, 3 தானே இருக்கு. அவனுக்கு ஏற்ற சைஸ் இல்லையா? பிள்ளைகளோட ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள், பாட்டி ஏதாவது வீட்டில் செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே வந்து அள்ளி கொண்டு போகலாம். என்னது? பேண்ட்ஸ் தான். சைஸ் இவன்ட்டு 5 தானே. 5ல் பிளாக் கலர் இல்லை. இவருக்கு சும்மா நார்மலாக போடுறதுக்குமே 2 பேண்ட்ஸ் எடுப்போம்மா இல்லையா வீட்டை? இப்போது அந்த டெனிமும் அந்த பிளாக் கலரில் உண்டு, அந்த கொஞ்சம் லைன் விழுந்த மாதிரி அதானே கிடக்கு. சும்மா இதுகள் வந்து நார்மல் ஹாஃப் ப்ரைஸ் எல்லானே கலரில் எடுத்தா. இப்போ விண்டருக்கு என்னடா பேண்ட்ஸ் தானே, குளிர். இப்போ இதுலேயே கண்ண நேரம் மேக்கட வேணாம், நிறைய ஐட்டங்கள் ஏதோ நீ எடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க, இங்கே வாங்க. என்ன செய்றீங்க? ஹைட் கூட இங்கே வாங்க. என்னது? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சின்ராசை கையில் பிடிக்கலான்ற மாதிரி ஷாப்பிங் சென்டருக்கு வந்தால் உண்மையால கையில் பிடிக்கலாது. ஓன் ஷாப்பிங் பண்ண வலிக்கிட்டுருவா. என்ன சாமான் இது? என்னது இது? பேபி இது கீழான கொஞ்சம் பெருசு மாதிரி இல்லையா உண்மையாளுக்கு? இதுவா 6 to 12 months தான்ப்பா. ஓகே ஓகே ஓகே. ஃபுல் தானே, ஃபுல் அண்ட் டேக்ல இந்த காலக்குள்ளால போட்டு. இது உண்மையால்ட்ட ஒன்று இருக்குல்ல முதல்ல உண்டு? இல்லை, இது இப்போ தான் இருக்கிறேன். சரி ஓகே.
சரி ஓகே எடு. அமௌண்ட் எடுக்கிறேன் இங்கே அது வெளியில போகிறேன்டா. அது உமையாலோட ஷாப்பிங் அது. தட்ஸ் இட், அவ்வளோதான். இந்த உமையால் இது பார்த்து நான் ஜாக்கெட் பார்த்து நான் நீ இது உதயன் தந்தேன் மாதிரி கேட்டா இருக்கா? இல்ல அது அந்த இது இருக்கு ஓட் இந்த ஓவர் உதயன் தந்தது வந்து நான் நினைக்கிறேன் இங்க வாங்கினேன் நினைக்கிறேன். யா இது டூ ஸ்மால் பா. இது ஓகே. ஆனா இது எவ்வளவு அது? 20. இதுக்கு அது சரியான சின்னது. லாஸ்ட் டைம் அது இந்த குட்டி. யா அது நாங்க ஏன் அப்படி வாங்கினேன்னு தெரியல. எனக்கும் தெரியல தான். இது எந்த சைஸ் இருக்கும் பச்சு பெருசு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணலாம். யா அதான் அவளுக்கு கரெக்டாக இருக்கும். பிறகு எடுப்போம் இல்லையா? எடுக்க போறியா என்ன? எடு பார்த்து செய்வோம். உப்பு புளி காரம் எல்லாம் பார்த்து போடும். பேபி இஸ் எக்ஸ்பென்சிவ். வீட்டோண்டு இருந்துச்சே பேபி. ஹாரி பாட்டர் தீம்ல பேஸ் பண்ணி வருது என்னன்னு தெரியல. இதுதான் லிங்காண்ட ஸ்கூல்ல அஸ்ட்ரா பாக்குற கார்ட்டூன் சொல்லும். யாரு? அஸ்ட்ரா பாக்குற கார்ட்டூனா? டீமன் ஹண்டர்ஸ். அப்படி என்னது? அதான் அந்த கார்ட்டூன், அந்த அனிமேஷன். யாரு பாக்குறது? இவன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அஸ்ட்ரா அந்த ஃப்ரெண்ட். சரி வா போமா. இது லிங்காண்ட சைக்கிள் வாங்கின செக்ஷன். இது நார்மலா கிட்ஸுக்குரிய சைக்கிள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. பட் இவங்களுக்குரிய பபுள் எல்லாமே இங்கே தான் எடுக்கிறது. இங்கே உமையால் பாஞ்சு போகுது. ஆனால் இங்கே வந்து சைக்கிள் வந்து சீப் தான் வேறு கடையோட ஒப்படைக்க. ஏன்டா லிங்காண்ட ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கினா நல்ல பிராண்டட் சைக்கிள்லாம். நான் $50 என்னத்துக்கோ வாங்கினான். இந்த மாதிரி இதெல்லாம் $79 அப்படி தான் வருது. இதெல்லாம் $79. ஆனால் இதுவே நீங்கள் சைக்கிள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா $200 வரும். ப்ராப்பர் சைக்கிள் கடையில் போய் வாங்கினா. வாங்க. சரி அதை வச்சிருங்க. என்னது? சும்மா ஷாப்பிங் செய்ய மட்டும் வச்சிருக்கிடுங்க. இது எல்லாமே கேம்பிங் ஐட்டங்கள். இங்கே அதை ஃபுல்லாகவே கேம்பிங் ஐட்டங்கள். ஸோ மோஸ்ட்லி அதாவது ஃபிஷ்ஷிங் அந்த மாதிரி ஜிம் ஐட்டங்கள், ஒரே ஐட்டங்கள் தான் வருது. ஜிம்முக்கு போகிறதுக்கு வாங்குற உடுப்புகள் அந்த மாதிரி. ஃபிஷிங் ரோப் தேவையில்லை தாங்க. இப்போ குளிர் டைமில் எங்கே ஃபிஷிங் போகிறது? இந்த சீஸ் இது நல்லா இருக்கு. இந்த ஜாக்கெட் வந்து நல்லா இருக்கு. நல்லா கலர். எடுக்க போறீங்களா? இல்லை வேணாம். இது நல்லா இருக்கு கலர். என்ன பிரைஸ்? சேல் கிளியரன்ஸ் போட்டிருக்காங்க. $20. இது நல்லா இருக்கு. இந்த பக்கத்துல இருக்குது இந்த யா உனக்கு எஸ் சைஸ் $20 சீப் தான். அப்பா எஸ் போட்டு பாரு. உனக்கு கரெக்டா இருக்கு. எனக்கு தேவையில்லை. எனக்கு வீட்டை ஜாக்கெட் இருக்கு தானே. எடுங்க. 2 பேரும் உங்களுக்கு வாங்கினா என்ன நான் போடுவேன். எனக்கு போட்டு பாரு. உனக்கு கரெக்டா இருக்காண்டு. அடே சைஸ் எஸ் ஓகே தான். எஸ் ஓகே தான். போட்டு பாரு மேலால. நான் ஏற்கனவே இது ஜாக்கெட் போட்டு தான் பாயிருக்கேன். அதுக்கு மேலால என்னண்டப்பா போட்டு பாக்குறது. உனக்கு எடு. உனக்கு இவனுங்க ஹானேல். டேய் ஏன் கண்ணாடியை போட்டு நக்குறீங்க? இது ஃபுல்லாவே மென் செக்ஷன். சோ நார்மலா என்ன உடுப்பு ஏதாவது எடுக்க வரேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் வருது. உமையால் இருங்க உள்ள சீட். ஆனா இதுக்கு என்ன பெருசா கலெக்ஷன் இருக்கு. உமையால் இருங்க. அதான் இருங்க உள்ள இருங்க. பாத்தீங்கன்னா சரி ஆம்பளைகளுக்கு பெருசா கலெக்ஷன் இருக்காது கேமார்ட்ல. ஆனா இருக்கிறதுக்குள்ளே இது பெஸ்ட்டோ அதை பார்த்து எடுத்துட்டு போங்க. உமையால் இருங்க. இதெல்லாம் $35. உண்மையிலே சீப் தான் இது. இப்படி செய்யுங்க. இதெல்லாமே பாருங்க $20. ஆனால் என்ன இங்கே போடுற உடுப்புகள் வந்து எங்களோட ஊரில் இருக்க உடுப்புகளோட அந்த என்ன சொல்கிற டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து படு பிளேனாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிற வெரைட்டிஸ் இருக்காது. ஒரு பிளேனாக இருக்கும். ஜீன்ஸ் எல்லாம் பாருங்கள் படு பிளேனாக இருக்குது. இதில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஐ மீன் என்ன ஒரு டிசைன் இருக்குங்க. பார்த்து உமையால் இருங்க உள்ள இருங்க காலை நீட்டுக்கணும் இருங்க. அதான் உண்டு. இதுவே நீங்கள் வெளியில் போகிறேன்னு சொன்னால் எப்படியுமே ஒரு பிராண்டட் கடையில் போனீங்கன்னு சொன்னால் $50 $100 அப்படி வரும். இங்கே பாருங்கள் $25 அப்படி தான் வருது. ஆனால் இது எல்லாமே ஆங்கோ பிராண்ட். கேமார்ட்டுக்கு வாரது ஃபுல்லாகவே ஆங்கோ ANKOன்னு சொல்லி உடுப்பில் இருந்து வார சாமான் ஃபுல்லாகவே ஆங்கோ. பாருங்கள் இதெல்லாமே வந்து $25. இது நாட் பேட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. மோஸ்ட்லி கேமார்ட்டில் ஜீன்ஸ் எல்லாமே ஒரு $25 தான் வரும்.
வாய்ஸ் சொன்னது எனக்கு பீனி எடுக்கணும்னு சொல்லி நான் இதுக்கு வந்தது பீனிக்கு தான். அது பார்க்க இது ஓகேமா விழுந்துட்டுதா சரியா மூஞ்ச இது ஓகே அதை விட்டுரு இது ஓகே யா இல்லை டைட் ஒன்றும் இல்லை ஓகே யா குஞ்சம்மா இது ஓகே இது ஓகே கிரே கலர் ஓகே என்னமோ செய்யுங்க என்ன உங்களுக்கு போட்டு விடுறதா ஓ இதுதான் லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினது உடுப்பு காய போடுறது. ஆனால் வந்து எங்கள்கிட்ட வந்து பழுதாக போச்சு எல்லாம் பிஞ்சிட்டுது. ஸோ அதான் இதில் வந்து எடுக்க மட்டும் வந்து நாங்கள் புதுசாக. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறோம். ப்ரைஸ் ப்ரைஸ் எவ்வளோ வெளியே எவ்வளோ போடுறோம் அதில் ஸ்கேன் பண்ணலாமே எடுத்து இது வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ வந்து இதோட ப்ரைஸ் வந்து $45. இதோட விலை வந்து 45. பத்தா எடு போம் அவ்வளோதானே போவோம் ஏறிக்கொண்டே போகுது பில். நேற்று தான் கொஸ்கோவுக்கு போயிட்டு வந்தது $500-300. பில் போட போகிறோம். ஸோ நேற்று தான் கொஸ்கோவில் போய் பெரிய ஒரு துண்டு ஒன்று விழுந்தது. கிட்டத்தட்ட ஒரு $300 கிட்ட நேற்று கொஸ்கோவில். ஸோ இன்றைக்கு வந்து கேமார்ட்டில் வந்து சாமான் வாங்குற வேணுண்டா இவங்களுக்கு வின்டர் க்ளோத் வந்து இல்லை. ஸோ அதோட வின்டர் க்ளோத்தும் வாங்கிட்டு 2-3 கிச்சனுக்கு தேவையான சில ஐட்டங்கள் வாங்கியிருந்தது. பட் ஆனால் வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் கிடைக்கல. அந்த ரேக் கொண்டு பார்த்துனாங்க அது வந்து குவைட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து எங்களோட காருக்கையும் வைக்க இல்லாமல் இருக்குது. நாங்கள் குட்டி கார் தான் கொண்டு வந்தாங்க பெரிய கார் கொண்டு இல்லை. ஸோ ஆனால் வாங்கத்தான் வேணும் வேறு வழி இல்லை. ஸோ காரை மாற்றி கொண்டு வந்துட்டு வாங்குவோம். ஸோ நான் இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கேன் பே பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பில்லெல்லாம் பே பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் கொண்டு வர ட்ராலி இருக்குது தானே இதை தெரியுதா? யா இந்த ட்ராலியை வந்து நான் கொண்டே விடணும். விட்டுட்டு வந்து இந்த ட்ராலி எடுத்துக்கொண்டு போக இயலாது. மெட்ட ட்ராலி தான் கொண்டு போகலாம். ஸோ அப்படியும் இதில் இந்த உடுப்பை வந்து மாற்றணும் வேறு ட்ராலிக்கு. நான் தாங்க மைக் இருக்கல உண்ட இதில் I just want to grab the trolley, so. Oh, good gentleman. Yeah. Okay. இந்த ட்ராலிக்கு நான் மாற்றணும். அவ்வளோ உடுப்பே. இந்த கேமார்ட்டில் ஃபுட் கோர்ட் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு மத்தியானம் போல் வந்தோம்னு சொல்லி சொன்னால் ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். என்ன இது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் சென்டர். அவ்வளோ பெரிய ஹேப்பனிங் ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே. பெரிய சொல்கிற அளவுக்கு பெரிய கடையிலும் இல்லை. ஆனால் நாட் பேட் அப்படி சொல்லலாம். நாங்கள் அதில் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குந்தா ஒன்று தான் திறந்துருக்கு. இப்போ மிச்சம் எல்லாமே பூட்டிட்டாங்க. அதில் ஒரே ஒரு கடை ஒன்று திறந்துருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சுது. இனி எல்லாத்தையும் கொண்டே காருக்கு வச்சுட்டு ஆக்கள் இவங்க விளையாடி கொண்டிருக்காங்க. விளையாடி முடிய வீட்டை கூட்டி கொண்டு போகிறதான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.